இந்த நாட்டுல இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக ஒன்று அப்படின்ற உணர்வதற்காக பல்வேறு விழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல பொங்கல் விழா ஒன்று. ஏனென்றால் நம்ம இந்து சனாதன தர்மத்துல இந்த தர்மத்திலே மட்டும்தான் ஒருவன் கடவுள், ஒரு மத வழிபாட்டு நூல் இவருக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த மதத்தில் இருக்க முடியும் இல்ல அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் முறையை, ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்து சனாதன தர்மம் மட்டுமே. சகோதரர்களே, சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பையன் நான் சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த நாட்டை வந்து தன்னுடைய பாத கரங்களால் நடந்து திரிந்தவர். அவர் எல்லா கிராமங்களுக்கும் இந்த தேசம் முழுவதும் பயணம் செய்தவர். நம்முடைய தர்மத்தையும் நம்முடைய பண்பாடையும் நம்ம கலாச்சாரத்தை கற்றறிந்தவர். அப்படி ஒரு காலகட்டத்துல அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய மகிமை யாருக்கும் வெளியே தெரியும், வெளி உலகத்துக்கு தெரியல. சுவாமி விவேகானந்தர் வந்து அவருடைய வரலாறு எப்படி என்பது இன்றைக்கு ஓரளவுக்கு தெரிந்தால் கூட அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய சேதுபதி மகாராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உலக சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது சிகாகோல, அமெரிக்கா மாநகரத்தில் சிகாகோல சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய மதம் தான் உலகத்தில் தலை சிறந்த மதம் அப்படின்றதற்காக அந்த சர்வசமய மாநாட்டை ஏற்பாடு செய்து அதுல தங்களை டிக்ளேர் செய்யணும், அதுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது பாஸ்கர சேதுபதி அவர்களுக்கு. நம்முடைய ராமநாதன் சமஸ்தானக்கூடிய அந்த பாஸ்கர சேதுபதிக்கு அழைப்பு வந்திருக்கு. அந்த பாஸ்கர சேதுபதி முடிவு பண்றாரு, நம்ம இந்த மாநாட்டுக்கு போறத காட்டி இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு துறவியர் இந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டா நம்மளுடைய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த நாட்டுக்கு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறப்ப சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சு சுவாமி விவேகானந்தரை சந்திச்சு நீங்க இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அனைத்து விதமான உதவிகளும் செய்து அந்த மாநாட்டுக்கு சுவாமி விவேகானந்தர் போறாரு. அந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அங்க சுவாமி விவேகானந்தருடைய பயணமே நெடுந்தூர பயணம். அந்த பயணங்கள்ல அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான தடைகள் அந்த மாநாட்டுக்கு போறப்ப போய் ஏங்களோட பேக் ஒர்க் எடுத்துட்டு போயிட்டான். எந்த விலாசம் போகணும் தெரியல, உடை இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி அந்த இடத்துக்கு போகணும் தெரியல. அப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த மாநாடு நடக்கக்கூடிய மாநாட்டு இடத்துக்கு போயிடுறாரு. போய் அந்த மாநாடு நடக்குது. அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர் பேசுறாங்க. யார் வேடிசன் ஜென்டில்மேன் அப்படி நிறைய ஆங்கில புலமைகள் தன்னை மதத்தை பத்தி நாங்க அப்படி நாடு இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய தத்துவார்த்தங்களை பேசி அந்த கூட்டத்துல ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து பெருசா தெரியல. அந்த அரங்கத்துல சுவாமி விவேகானந்தருக்கு பேச கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் தெளிவா போயிருந்து அமெரிக்கா சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அந்த அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக உற்சாகம் வந்தது, கைதட்டல் இருந்தது. ஏன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த தேசத்தை சகோதர சகோதரியாக பாதிக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மதம் அவர் பேசுற பேச்சுல இங்க இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அந்த தாய் மதத்துக்கு எல்லாம் தாய் மதமா இருக்கக்கூடியது சொன்னார். அப்படிப்பட்ட தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய தேசத்தை பற்றி பெருமையை பேசுறார். உலக நாடு நரங்கள்ல நம்ம வெள்ளை ஆதிக்கத்தின் கீழே இருந்தப்ப இந்த நாடு இந்தியர்கள் என்று சொன்னால் பாரதியர்கள் சொன்னால் மிக காட்டுமிராண்டிகள், பாம்பாட்டிகள், பாம்பு பிடிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு வரலாறு தெரியாது, அறிவு இருக்காது, தத்துவம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை மாத்திட்டார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் நான் அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு நம்ம ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாளை நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இளைஞருடைய எழுச்சி தினமாக கொண்டாடணும். இன்றைக்கு இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய தத்துவம் தான் பல்வேறு இயக்கங்களா பல்வேறு விதமான சுதந்திர போராட்டம் இது மாதிரி இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு குரு என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் மட்டும் இருந்திருந்தால் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தால் அவருடைய கால பிரமாணங்களை கல்வி அவருக்கு பயிரை செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த மகாநாதர் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்திருப்பார் என்பது தெரிந்து கொள்ள